अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்று நம்முடைய அன்பான மதிப்பிற்குரிய சாந்தா தீதிஜியினுடைய சம்பன்னமான நாள். அவங்க தன்னுடைய கர்மாத்தீத் நிலை அடைந்த நாள்னு சொல்லலாம். இல்லை பாப் தாதாவோட சேர்ந்து அட்வான்ஸ் பார்ட்டி ஆயிட்டு ஸ்வர்க்க ஸ்தாபனைக்காக நம்ம கிட்ட இருந்து விடை பெற்ற நாள் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. அவங்க எப்படி அன்பினுடைய ரூபமாக இருந்தாங்க, பொறுமையினுடைய ரூபமாக இருந்தாங்க. தீதி சொல்லுவாங்க, எவ்வளோ நம்ம விஷயங்களை கரைச்சிக்கிறோம் அவ்வளோ நம்ம சுகமாக இருக்கலான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய இந்த ஒரு மிகப்பெரிய தாரணையை நாம் நமக்குள்ளே கொண்டு வருவோம். எந்த விஷயங்கள், எந்த பிரச்சனை, எந்த மாயான்னு போய் தீதிட்ட சொன்னாலும் சரி, தீதி சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை யோகா பண்ணுங்க. கடுமையான யோகத்தின் மூலமாகத்தான் எல்லா விஷயங்கள் மீதும் வெற்றி அடைய முடியும்னு தீதி சொல்லுவாங்க. அதே போல் இந்த தபஸ்யா மாதத்தில் இன்றைய நாளில் விசேஷமாக நம்ம நிறைய தபஸ் பண்ணணும், யோக சாதனை செய்யணுங்கிற சங்கல்பத்தை மேற்கொண்டு தீதியினுடைய இந்த நாளில் ஞாபகார்த்தமாக நாளைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒன்று சேர்ந்து பட்டி செய்து தீதிக்கு சமான் பாப் சமான் ஆகலாம். தீதிக்கு சமான் பாபாவிற்கு சமமாக ஆகுவோம். ஓம் சாந்தி. இன்றைய முரளியினுடைய தேதி 6/1/2024,
मीठे बच्चे, तुम्हें अब इस शरीर को भूल अनासक्त कर्मातीत बन घर चलना है, इसलिए सुकर्म करो, कोई भी विकर्म ना हो. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் இந்த சரீரத்தை மறந்து பற்றற்றவராக கர்மாத்தீத் ஆகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் சுக்கர்மம் செய்யுங்கள், சுகத்தை கொடுக்கக்கூடிய செயல் செய்யுங்கள், எந்த ஒரு பாவ செயலும் செய்ய வேண்டாம். प्रश्न, अपनी अवस्था की जांच करने के लिए किन 3 की महिमा को सदा याद रखो. கேள்வி, தன்னுடைய நிலையை சோதனை செய்வதற்காக எந்த ஒரு 3 விஷயத்தினுடைய மகிமைகளை நாம் நினைவில் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஸ்திதி, நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நம்மளை நாமே செக் பண்ணுறதுக்கு 3 விஷயங்களுடைய மகிமைகளை எப்பொழுதுமே நாம ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். उत्तर, एक निराकार की महिमा, दूसरा देवताओं की महिमा, तीसरा स्वयं की महिमा. अब जांच करो कि निराकार बाबा के समान पूज्य बने हैं, उनके सब गुणों को धारण किया है. பாபா சொல்றாங்க, ஒன்று நிராகாரமான பாபாவுடைய மகிமை, இரண்டாவது தேவதைகளினுடைய மகிமை, மூன்றாவது தன்னுடைய மகிமை. இந்த 3 விஷயங்களையும் ஞாபகத்தில் வைத்து நம்முடைய நிலை எப்படி இருக்கு, முயற்சி நாம் எப்படி செய்துட்டு இருக்கோங்கிறத செக் பண்ண முடியும். பாபா சொல்றார், தன்னைத்தானே இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நிராகாரமான பாபாவிற்கு சமான் பூஜைக்குரிய ஆத்மா ஆகிட்டனா? அவருடைய அனைத்து குணங்களையும் எனக்குள் நான் கடைபிடித்து விட்டேனா என்று பாருங்க. देवताओं जैसी रायल चलन है, देवताओं का जो खान पान है, उनके जो गुण हैं वो हमारे में है. அடுத்து தேவதைகள், தேவதைகளைப் போல ராயலான நடத்தைகள் பழக்க வழக்கங்கள் இருக்கின்றதா? தேவதைகளினுடைய உணவு பழக்க வழக்கங்கள், தேவதைகளினுடைய குணங்கள் எனக்குள் இருக்கின்றதா? आत्मा के जो गुण हैं उन सब गुणों को जान उनका स्वरूप बने हैं. ஆத்மாவுடைய குணங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அந்த அனைத்து குணங்களையும் தெரிந்து அதனுடைய ஸ்வரூபம் ஆகிவிட்டேனா என்று தன்னுடைய நிலையை செக் பண்ணி பார்க்கணும். உன்னை நிராகாரமான பாபாவுடைய புகழ் என்ன? அவர் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர் மற்றும் பூஜைக்குரியவராக இருக்கிறார். சதா பூஜைக்குரியவர், பரம் பூஜைக்குரியவர். அப்பேற்பட்ட பாபா போல நானும் குணம் நிறைந்த ஆத்மா ஆகிட்டனா, பரம் பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆகிட்டனா? ரெண்டாவது, தேவதைகளோட ஒப்பிட்டு பார்க்கணும். தேவதைகளைப் போல என்னிடம் ராயலான நடத்தை இருக்கிறதா? தேவதைகளைப் போல உணவு பழக்க வழக்கங்கள், குணங்கள் என்னிடம் இருக்கின்றதா? மூன்றாவது, தன்னுடைய புகழ். ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து குணங்களையும் தெரிந்து அந்த குணங்களினுடைய ஸ்வரூபமாக ஆகிவிட்டனா என்று தன்னைத்தானே செக் பண்ணி பாருங்கள். ओम शांति. बच्चों को समझाया गया है कि आत्माओं का निवास स्थान है टावर ऑफ साइलेंस, यानी शांति की चोटी. जैसे हिमालय पहाड़ की चोटी है ना, वो बहुत ऊंची होती है. பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு ஏற்கனவே புரிய வச்சிருக்கிறார். ஆத்மாக்களினுடைய உண்மையான வீடு, ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம் டவர் ஆஃப் சைலன்ஸ், அமைதியினுடைய உச்சி, கோபுரம் என்று கூட சொல்லலாம். இப்படி பாருங்க, இமயமலையினுடைய உச்சின்னு சொல்றோம் இல்லையா, மலை உச்சின்னு, அது போல அமைதியினுடைய உச்சி எது? பரந்தாம், நம்ம ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம், மிகவும் உயர்ந்த இடம். तुम रखते भी है ऊंचते ऊंच हो. वो लोग पहाड़ी पर चढ़ने की प्रैक्टिस करते हैं, रेस करते हैं. पहाड़ी पर चढ़ने में कोई होशियार होते हैं, सब चढ़ नहीं सकते हैं. பாபா சொல்றாங்க, நீங்க வசிக்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய இடம் உயர்ந்திலும் உயர்ந்த இடம்.
அப்படியே மனிதர்கள் பாருங்க, மலை உச்சிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பயிற்சி பண்றாங்க, போட்டிகள் ரேஸ் பண்றாங்க. அப்போ அந்த மலை உச்சிக்கு போறது கூட எவ்வளோ திறமையானவங்களா இருக்கணும், ஏன்னா எல்லாராலையும் ஏற முடியாது. तुम बच्चों को इस रेस आदि करने की दरकार नहीं. आत्मा जो पतित हैं उनको पावन बन ऊपर जाना है. ஆனா குழந்தைகளாகிய நாம ஹிமயமலையினுடைய உச்சிக்கு போகணும், அப்படி மலை உச்சி போறதுக்கான போட்டிகள்லாம் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. நாம எங்க போறோம்? டவர் ஆஃப் சைலன்ஸ், அமைதியினுடைய உச்சிக்கே நாம போனோம். அதற்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஆத்மா தூய்மையற்ற நிலையில இருக்கின்றது. அந்த ஆத்மாவாகிய நம்மை தூய்மையாக ஆக்கி நாம மேல போனோம். அதைத்தான் சொல்லப்படுது டவர் ஆஃப் சைலன்ஸ் என்று. और फिर है टावर ऑफ साइंस. उनके बड़े बड़े बॉम्ब्स होते हैं, उनका भी टावर होता है. वहाँ रखते हैं गफानक चीजें हैं, जहर आदि बॉम्ब्स में डालते हैं. बाबा कहते हैं बच्चे तुमको तो उड़ना है घर की तरफ. பாபா சொல்றாங்க, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடியது சயின்ஸ், அறிவியலினுடைய உச்சத்துல இருக்கிறாங்க. அப்ப அறிவியலினுடைய உச்சத்துல இருந்து என்ன பண்றாங்க? பெரிய பெரிய பாம்ஸ்லாம் தயார் பண்றாங்க. அது ரொம்ப பயங்கரமான பொருட்களை வச்சு தயார் பண்றாங்க. அதாவது விஷங்கள் கூட பாம்ஸ்ல போடுறாங்க. பாபா சொல்றார், குழந்தைகளே, ஆனா நீங்க உச்சநிலை, உயர்ந்த நிலைக்கு போனோம், பறக்க வேண்டும், வீட்டின் பக்கமாக செல்ல வேண்டும். वो फिर घर बैठे ऐसे बॉम्ब्स फेंकते हैं, सब कदम कर देंगे, तुमको यहाँ से ऊपर जाना है टावर ऑफ साइलेंस. மனிதர்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டே பாம்ஸை போடுறாங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அந்த அளவுக்கு அறிவியலினுடைய உச்சத்துல இருக்கிறாங்க. ஆனா நாம கூட இங்கிருந்து அமைதியினுடைய உச்ச நிலைக்கு செல்ல வேண்டும், அமைதியினுடைய உச்சிக்கு செல்ல வேண்டும். वहां से तुम आए हो फिर जाएंगे तब जब सदो प्रधान बन जाएंगे. நாம அங்கிருந்து தான் வந்தோம். இங்கிருந்து டவர் ஆஃப் சைலன்ஸ், அமைதியினுடைய உயர்ந்த இடத்திலிருந்து தான் நாம வந்திருக்கிறோம். திரும்பவும் அங்கேதான் நம்ம போகணும். ஆனா எப்ப போக முடியும்னா சதோ பிரதான் ஆகிட்டோம்னா போகிடலாம். सदो प्रधान से तमो प्रधान में आए हो फिर सदो प्रधान बनना है. जो सदो प्रधान बनने का पुरुषार्थ करते हो वो फिर औरों को भी रास्ता बताते हैं. சதோ பிரதான நிலையிலிருந்து நாம தமோ பிரதான நிலைமைக்கு வந்துட்டோம். மீண்டும் சதோ பிரதானமாக ஆகணும். அந்த சதோ பிரதான நிலை அடைவதற்காக தான் நாம முயற்சி செய்துட்டு இருக்கோம். நாமளும் முயற்சி செய்யணும், மற்றவர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும். तुम बच्चों को अब सुकर्म करना है, कोई भी विकर्म नहीं करना है. बाबा ने कर्मों की गति भी समझाई है. குழந்தைகள் இப்பொழுது சுகர்மா செய்ய வேண்டும். சுகத்தை கொடுக்கக்கூடிய கர்மா செயல் செய்யணும். எந்த ஒரு பாவ செயலும் செய்ய வேண்டாம். பாபா கர்மத்தினுடைய விளைவுகளை பற்றி புரிய வச்சிருக்கிறார். ராவण राज्य में तुम्हारी दुर्गति हुई है, बाबा सुकर्म सिखाते हैं. 5 विकार बड़े दुश्मन है, मोह भी विकर्म है. பாபா சொல்றாங்க, கர்மத்தினுடைய விளைவுகளை பாபா புரிய வச்சிருக்கிறார். ராவண ராஜ்யத்துல நாம துர்கதி நிலை அடைஞ்சிட்டோம். இப்போ பாபா சுக்கர்மா செய்ய கற்றுக் கொடுக்கிறார். 5 விகாரங்கள் தான் மிகப்பெரிய எதிரி. பற்றும் கூட பாவ செயல்தான். कोई भी विकार कम नहीं है, मोह रखने से भी देह अभिमान में फंस पड़ते हैं. इसलिए बाबा कन्याओं को बहुत समझाते हैं. பற்றுங்கிறது ஒரு விகாரமா தான். எந்த ஒரு விகாரங்களும் குறைஞ்சது கிடையாது. பற்று வைத்தாலும் கூட தேக அபிமானத்துல மாட்டிக்குவாங்க. ஆகையினாலதான் பாபா கன்யாஸ்க்கு, குமாரிகளுக்கு ரொம்ப புரிய வைக்கிறார். பற்றை பத்தி நிறைய புரிய வைக்கிறாரு. कन्या पवित्र को कहा जाता है, माताओं को भी पवित्र बनना है. तुम सब ब्रह्मा कुमार कुमारियां हो, बल बुढ़िया हो, परंतु ब्रह्मा के तो बच्चे होना. கன்யாஸ், குமாரிகள் என்றாலே தூய்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தாய்மார்களையும் பவித்திரமாக ஆக வேண்டும். நீங்கள் அனைவருமே பிரம்மா குமார் குமாரிகள். நீங்க வயதானவங்களா கூட இருக்கலாம், ஆனாலும் ब्रह्माவுக்கு குழந்தை தான் இல்லையா? बाबा समझाते हैं, मीठे मीठे बच्चों, अब कुमार कुमारी की स्टेज से भी ऊपर जाओ.
जैसे पहले शरीर में आए फिर निकल कर जाना है, मेहनत करनी है. பாபா புரிய வைக்கிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் குமார் குமாரிகள் என்ற ஸ்டேஜையும் கடந்து மேல போங்க. இப்படி பாருங்க, நீங்க ஆத்மாக்கள் சரீரத்துல மேலேருந்து கீழே வந்துட்டீங்க இல்லையா? சரீரம் இல்லாம தான் வந்தோம், வந்து சரீரத்தை எடுத்துக்கிட்டோம். பிறகு மீண்டும் சரீரத்தை விட்டு தான் நம்ம மேல போகணும். உழைப்பு என்பது அவசியம் தேவை. अगर ऊंच पद पाना चाहते हैं तो और कोई की भी स्मृति न आए. हमारे पास क्या है, काली हाथ आए हैं ना, कुछ भी नहीं. பாபா சொல்றாங்க, ஒருவேளை உயர்ந்த பதவி அடைய விரும்புறீங்க அப்படின்னா வேற எந்த விஷயங்களுடைய ஞாபகங்களும் நினைவும் வரக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. வெறும் கையோட தான் வந்தோம். நம் கையில எதுவுமே கிடையாது. अपना ये शरीर भी नहीं, अब ये शरीर को भी भूलना है. எனக்குன்னு நிரந்தரமாக இந்த சரீரம் கூட இருக்காது என்று இந்த சரீரத்தையும் நீங்கள் இப்பொழுது மறக்க வேண்டும். அனாசக்த் கர்மாத்தீத் பன் ஜானா ஹை. பாபா ரொம்ப உறுதியாக கம்பீரமா சொல்றார். நாம இந்த சரீரம் கூட நமக்கு நிலையானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது. ஆகையினால இந்த சரீரத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றையும் வென்றவராக ஆக வேண்டும். கர்மாத்தீத் ஆக வேண்டும். ட்ரஸ்டியாக ஆகுங்கள். பாபா कहते हैं पल घूमो फिरो, बाकी फालतू खर्चा मत करो. मनुष्य दान भी बहुत करते हैं. अखबार में पढ़ता है फलाना बहुत दानी है. பாபா சொல்றாங்க, எங்க வேணாலும் போங்க, என்ன காரியங்கள் வேணாலும் செய்யுங்க, மற்றபடி வேண்டாத செலவுகள்லாம் செய்யக்கூடாது. மனிதர்கள் தானம் கூட நிறைய பண்றாங்க, பேப்பர்ல கூட போடுறாங்க இல்லையா? இன்னார் ரொம்ப பெரிய வள்ளல், தானி என்றெல்லாம் சொல்றாங்க. हॉस्पिटल धर्मशाला आदि बनाए हैं. जो बहुत दान करते हैं उनको फिर गवर्नमेंट से टाइटल मिलता है. पहले पहले टाइटल होती है हिज होलीनेस, हर होलीनेस. होली पवित्र को कहा जाता है. யாராவது ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, தர்மசாலா கட்டுறாங்கன்னா அவங்களுடைய பேரெல்லாம் ரொம்ப பெருசா, இவங்க பெரிய வள்ளல், கொடை வள்ளல், தானம் பண்ணியிருக்கிறாங்கலாம் பேப்பர்ல போடுறாங்க. இப்ப யார் பெரிய தானம், நிறைய தானம் செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு அரசாங்கமே பட்டம் கொடுத்துடுறது. இப்ப முதல்லலாம் டைட்டில் சொல்லுவாங்க, ஹிஸ் ஹோலினஸ் இன்னார், இவருங்க புனிதமானவர்கள், இவர் புனிதமானவர். புனிதமானவர்கள் என்றாலே தூய்மையானவர்களே சொல்லப்படுது. जैसे देवताएं पवित्र थे ऐसा बनना है, फिर आधा कल पवित्र रहेंगे. எவ்வாறு தேவதா ஆத்மாக்கள் தூய்மையானவங்களா இருந்தாங்களோ அவங்கள போல நாம தூய்மையான ஆத்மா ஆகணும். அரை கல்பம் 2500 வருஷம் தூய்மையாக இருப்போம். बहुत कहेंगे कैसे हो सकता है, वहां भी बच्चे पैदा होते हैं, तो फट से बोलो. பாபா சொல்றாங்க, நிறைய தூய்மையாக இருக்கலாம் அரைக்கல்பம் என்று பாபா சொல்லும் பொழுது நிறைய பேர் கேட்குறாங்க, அது எப்படி நடக்கும்? அங்கேயும் குழந்தைகளினுடைய ஜென்மா ஏற்படும் இல்லையா? பட்டசே போலோ வஹா ராவன் நஹி. ஆனா அப்படி யார் சொல்றாங்களோ அவங்கள்ட்ட சொல்லலாம், அங்கே ராவணன்லாம் கிடையாது. ராவணன் மூலமாகத்தான் இந்த முழு உலகமும் விகாரங்கள் நிறைந்த உலகமாக ஆகிவிட்டது. ராம் பாபா ஆக்கர் பாவன் பனாத்தே ஹே, வஹா பதித் கொய் ஹோ நஹி சக்தா. ராம் பாபா வந்துதான் இங்கே இந்த உலகத்தை தூய்மையாக ஆக்குகின்றார். அங்கே தூய்மையற்றவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. சத்தியுகத்தில், ஸ்வர்க்கத்தில். कोई कहते हैं पवित्रता की बात भी नहीं करनी चाहिए, शरीर कैसे चल सकेगा? ये पता ही नहीं कि पवित्र दुनिया भी थी, अब अपवित्र दुनिया है. एक கேளு है. பாபா சொல்றாங்க, சிலர் அப்படி இருக்காங்க, இந்த உலகத்துல தூய்மையினுடைய விஷயத்த கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் தூய்மை அப்படின்னு இருந்ததுன்னா எப்படி இந்த உலகம், இந்த சரீரத்தை நடத்த முடியும்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த உலகம் ஏற்கனவே தூய்மையான உலகமா இருந்தது என்பது தெரியாது. இப்பொழுது அப்பவித்திரமான உலகத்துல இருக்கிறனால தூய்மையினுடைய விஷயத்த கூட பேசுறதுக்கு, கேட்பதற்கு தயாராக இல்லை. பாபா சொல்றாங்க, இதான் விளையாட்டு. वेश्यालय शिवालय पतित दुनिया पावन दुनिया, पहले सुख फिर दुख, कहानी है कैसे राजाई ली फिर कैसे गवाई.
பாபா சொல்றாங்க, சிவாலயமாக இருந்தது, ஆனா இன்னைக்கு விஷம் விகாரம் நிறைந்த உலகமாகிவிட்டது. தூய்மையான உலகம், தூய்மையற்ற உலகம். முதல்ல சுகம், அதற்கப்புறம் துக்கம். இதான் கதை சொல்லப்பட்டிருக்கு. ராஜ்யத்தை அடைவது, ராஜ்யத்தை இழப்பது. இந்த விஷயங்களை தெளிவான முறையில நாம புரிந்து கொள்ள வேண்டும். हमने हार खाई, हमको ही जीत पानी है, बहादुर बनना चाहिए, अपनी अवस्था को जमाना चाहिए. நாம தான் தோல்வி அடைஞ்சிட்டோம், நாம தான் வெற்றியும் அடைய வேண்டும். இதுல ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். தன்னுடைய ஸ்திதியை நாம, நம்முடைய நிலைமையை நாம உயர்ந்ததாக உருவாக்கிக்கணும். घर बार होते हैं, संभाल करते हैं, पवित्र जरूर बनना. कोई भी अपवित्र काम नहीं करना है, मोह भी बहुतों में होता है. பாபா சொல்றாங்க, குடும்பத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய குடும்பம், குழந்தைகள் அனைத்தையும் கவனித்து கொண்டே கண்டிப்பாக தூய்மையாக ஆகணும். நம் மூலமாக எந்த ஒரு அப்பவித்திரமான வேலைகள், செயல்கள் ஏற்படவே கூடாது, செய்யக்கூடாது. நிறைய பேருக்குள்ள பற்று இருக்கிறது. अपने को देखना चाहिए, हमने प्रतिज्ञा की है कि आपके सिवाय किसको भी प्यार नहीं करेंगे, फिर दूसरों को क्यों प्यार करते हो. பாபா சொல்றாங்க, தன்னைத்தானே பாருங்க. நான் பாபா கிட்ட ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறேன். என்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்குறோமா நம்ம எல்லாரும்? நினச்சி பாருங்க, ஞாபகம் பண்ணி பாருங்க. பாபா, உங்களை தவிர நான் யார் மேலேயும் அன்பு காட்டவே மாட்டேன். நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை தவிர நான் வேற யாரையும் நினைக்க கூட மாட்டேன். நீங்க தான் பலியாயிடுவேன். இப்படிலாம் நிறைய என்ன பண்ணிருக்கோமா, பாபா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கிறோம். அப்போ உங்களை தவிர வேற யாரையும் அன்பு காட்ட மாட்டேன், வேற யாரையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் மற்றவங்கள மேல அன்பு காட்டுறீங்க? ஜோ பியாரத்தே பியாரி சீஸ் ஹே ஓ யாத் ஆனி சாஹியே. எது அன்பிலும் அன்பான பொருள், விஷயம், அதான நமக்கு ஞாபகம் வரணும். फिर और सब देख के संबंध भूल जाएंगे. மற்ற அனைத்து தேகத்தினுடைய சம்பந்தங்களையும் மறந்து விடுவீர்கள். सबको देखते ऐसे समझो हम अब स्वर्ग में जा रहे हैं, कलयुगी बंधन है, हम தெய்வீக संबंध में जा रहे हैं. பாபா சொல்றாங்க, அனைத்து விஷயங்களையும் அனைவரையும் பார்த்து கொண்டே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நான் இப்பொழுது ஸ்வர்கா போயிட்டு இருக்கேன். இந்த அனைத்துமே கலியுக பந்தனம். பந்தனம் எப்பொழுதுமே துக்கத்தை தான் கொடுக்கும். ஆனா நான் போயிட்டு இருக்கேன், தெய்வீக சம்பந்தங்கள்ல போயிட்டு இருக்கிறேன். சம்பந்தம் என்பது சுகத்தை கொடுக்கக்கூடியது. இதை போன்ற ஞானம் எந்த மனிதர்களிடமும் கிடையாது. तुम बाबा की याद में अच्छी तरह रहो तो खुशी का पारा चढ़ा रहेगा, जितना हो सके बंधन कम करते जाओ. நீங்க பாபா நினைவுல நல்லா பாபா நினைவு பண்ணுங்க, குஷிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும். எவ்வளோ முடியும் இப்பொழுது இருக்கக்கூடிய பந்தனங்களை குறைத்து கொண்டே செல்லுங்கள். अपने को हल्का हर दो, बंधन बढ़ाने की जरूरत नहीं. பாபா சொல்றாங்க, தன்னைத்தானே நீங்க லைட்டா வச்சுக்குங்க, லேசா வச்சுக்குங்க. புதுசா பந்தனங்களெல்லாம் அதிகப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பந்தனத்தையே நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர புதுசா இன்னொரு பந்தனங்களை உருவாக்கிக்க கூடாது. इस राज्य पाने में खर्च की जरूरत नहीं, बिगर खर्च विश्व के राजाएं लेते हो. பாபா சொல்றாங்க, இந்த ராஜ்யத்தை அடைவதற்கு செலவு செய்வதற்கான அவசியமே கிடையாது. செலவே இல்லாம விஸ்வத்தினுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள முடியும். उनको भारत, लश्कर आदि पर कितना खर्च होता है, तुम्हारे पास खर्च कुछ भी नहीं. பாபா சொல்றாங்க, மனிதர்கள் ராஜ்யத்தை அடையணுங்கிறதுக்காக எவ்வளோ செலவு பண்ண வேண்டியதா இருக்கு, எவ்வளோ சண்டை சச்சரவுகள் எல்லாம் பண்றாங்க. ஆனா உங்ககிட்ட எந்த செலவுக்கான விஷயமும் கிடையாது. तुम जो कुछ बाबा को देते हो वो देते नहीं परंतु लेते हैं. பாபா तो है गुप्त. நீங்க என்னெல்லாம் பாபாக்குன்னு கொடுக்குறீங்களோ அதற்கு பேரு கொடுப்பது கிடையாது, அனைத்துமே நாம் எடுத்துக்கொள்வது. பாபாக்கு எவ்வளோ செய்கிறோம் உடல் மன பொருளால, அவ்வளவுக்கு பல மடங்கு நாம பாபாட்டந்து அடைந்து கொண்டிருக்கின்றோம். பாபா குப்தமானவர், மறைமுகமாக இருக்கின்றார். ஓ ஸ்ரீமத் தேத்தே ரக்தே ஹே कि म्यूजियम खोलो, हॉस्पिटल, यूनिवर्सिटी खोलो, जिससे तुम नॉलेज प्राप्त करते हो. பாபா நமக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார்.
மியூசியம் தராங்க, ஆன்மீக ஹாஸ்பிட்டல், ஆன்மீக யூனிவர்சிட்டி தராங்க. அதன் மூலமா நிறைய பேருக்கு ஞானம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று பாபா நமக்கு டைரக்ஷன் கொடுக்கறாங்க. योग से तुम सदैव के लिए निरोगी बन जाते हो. हेल्थ वेल्थ उनके साथ हैप्पीनेस तो है ही 21 जन्म के लिए. பாபா சொல்றாங்க, யோகத்தின் மூலமாகத்தான் நீங்க நிரந்தரமாக சதா காலத்திற்கும் நிரோகியாக ஆரோக்கியமானவர் ஆக முடியும். ஹெல்த் வெல்த் ரெண்டு சேர்ந்திருக்கும் பொழுது ஹாப்பினஸ் மகிழ்ச்சி இருந்துதான் தீரும். அதுவும் 21 ஜென்மத்திற்கு. பாபா ஒரு ஜென்மா 2 ஜென்மா கொடுக்க வரல, 21 பிறவிகளுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஒரு செகண்ட்ல முக்தி ஜீவன் முக்தி எப்படி கிடைக்கும் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று மற்றவங்களுக்கு சொல்லுங்க. द्वार पर ही समझा सकते हो. जैसे दरवाजे पर भीख मांगने आते हैं ना, तुम भी जैसे भीख देते हो जिससे मनुष्य एकदम मालामाल बन जाते हैं. कोई को भी बोलो तुम क्या भीख मांगते हो, हम तुमको ऐसे भीख देते हैं जो तुम जन्म जन्मांतर भीख मांगने से ही छूट जाएंगे. பாபா சொல்றாங்க, நீங்க வாசலுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வாசல்ல வச்சே கூட புரிய வைக்க முடியும். எப்படி வாசல்ல வந்து கேட்பாங்களே, அதாவது பொருள் வேணும்னா யாசகம் கேட்பாங்கல்ல, அது போல நீங்க சொல்லலாம், நீங்க இதெல்லாம் கேட்குறீங்க, ஒரேடியா நீங்க பெரிய செல்வந்தராகவே ஆக முடியும். நீங்க வாங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களை செல்வந்தரா ஆக்குற அளவுக்கு நாங்க கொடுக்குறோம். நீங்க ஜென்மா ஜென்மா யார்கிட்டையும் போய் எதையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கேட்பதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அந்த அளவுக்கு நாங்க கொடுக்க முடியும்னு சொல்லி ஞானத்தை கொடுங்க. बेहद के बाबा और सृष्टि चक्र को जानने से तुम ये बनते हैं. எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா தெரிஞ்சுக்குங்க, அவர் மூலமாகவே சிருஷ்டி சக்கரத்தை பற்றி ஞானத்தை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் பல ஜென்மங்களுக்கு கேட்பதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் என்று மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைங்க. துமாரா ஏ பேட்ஜ் भी கமால் कर सकता है. பாபா அடுத்து பேட்ஜை பத்தி சொல்றார். உங்களுடைய இந்த பேட்ஜ் கூட அதிசயம் செய்யக்கூடியது. सेकंड में बेहद का वर्षा, इनसे तुम कोई को भी दे सकते हो, सर्विस करनी चाहिए. ஒரு செகண்ட்ல எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை எப்படி அடையிறது என்ற ஞானத்தை இந்த பேட்ஜை வச்சு மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆனா குழந்தைகள் சேவா பண்ணணும். பாபா सेकंड में विश्व के मालिक बनाते हैं, फिर है पुरुषार्थ पर. छोटे बड़े सबको कहा जाता है, बाप को याद करो. பாபா வந்து செகண்ட்ல நம்மளை விஸ்வத்தினுடைய எஜமானனாக ஆக்கிடுறார். நம்முடைய முயற்சியினுடைய ஆதாரத்துல நல்ல சின்னவங்களோ பெரியவங்களோ யாரை சந்திச்சாலும் சரி பாபா நினைவு பண்ணுங்கன்னு சொல்லுங்க. பேட்ஜை வச்சு கூட நம்ம ஞானத்தை தெளிவா புரிய வைக்க முடியும். ट्रेन में भी तुम बैज पर सर्विस कर सकते हो, बैज सदा लगा कर रहो. इस पर तुम सबको समझा सकते हो कि तुमको 2 बाबा हैं. பாபா சொல்றாங்க, ட்ரெயின்ல போனாலும் கூட, எங்க நீங்க பிரயாணம் பண்றீங்க, பஸ்ல போனாலும் ட்ரெயின்ல போனாலும் கூட நீங்க பேட்ஜை வச்சு சேவா பண்ண முடியும். ஆகையினால சதா பேட்ஜ் போட்டுருங்க. சென்டருக்கு வரோம், ஞானம் கேட்க வர்றோம், பாபா வீட்டுக்கு வரோம், அப்ப மட்டும்தான் போட்டிருக்கணும்னு இல்லை. எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பேட்ஜ் எப்பொழுதுமே போட்டுட்டுருங்க. பேட்ஜ் மூலமா சேவா பண்ண முடியும். பேட்ஜ் மூலமா அதிசயம் செய்ய முடியும். इस पर तुम सबको समझा सकते हो कि तुमको 2 बाबा हैं, 2 बाबा से ही वर्षा मिलता है. நீங்க பேட்ஜ் மூலமா எல்லாருக்குமே சொல்ல முடியும், உங்களுக்கு 2 தந்தைகள் இருக்கிறாங்க, 2 தந்தையிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்கிறது. ब्रह्मा से वर्षा नहीं मिलता है, वो तो तलाल है. इन बाबा द्वारा बाबा तुमको सिखलाते हैं और वर्षा देते हैं. பிரம்மாட்டந்து எந்த ஆஸ்தியும் கிடைக்கிறது கிடையாது. பிரம்மா நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான். ஆனா பிரம்மா மூலமாக சிவபாபா நமக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றார். சிவபாபா பிரம்மா மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்ற விஷயத்தை நாம மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். मनुष्य देकर समझाना चाहिए. यात्रा पर भी बहुत जाते हैं, ये सब जिस्मानी यात्राएं हैं, ये है रूहानी. பாபா சொல்றார், யாத்திரைகள் கூட நிறைய பேர் போறாங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கும் ஞானத்தை சொல்ல முடியும்.
நீங்க தேக ரீதியான யாத்திரைகள் போறீங்க, ஆனா இது ஆன்மீக யாத்திரை. இந்த ஆன்மீக யாத்திரையின் மூலமாகத்தான் நீங்க விஸ்வத்தினுடைய எஜமானன் ஆக முடியும். जिस्मानी यात्रा से तो तक्के खाते रखते हैं, सीढ़ी का भी चित्र साथ में हो, सर्विस करते रहो, फिर उनको भोजन आदि की भी दरकार नहीं रहेगी. பாபா சொல்றாங்க, தேக ரீதியான யாத்திரைகள்லாம் நிறைய செய்து களைப்படைஞ்சிட்டே இருக்கிறீங்க. பாபா சொல்றார், ஏணிப்படி படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. அந்த படத்தின் மூலமாகவும் சேவா பண்ணுங்க. சேவா பண்ணிகிட்டே இருங்க, சேவா பண்ணிகிட்டே இருங்க. யார் சேவா பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு கூட அவசியம் இருக்காது, சாப்பாட்டுக்கு கூட தேவைப்படாது. ஏன்னா சேவா பண்ண என்ன கிடைக்கும்? குஷி கிடைக்கும். யார் குஷியாக இருக்காங்க, அந்த குஷிங்கிற உணவே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, குஷி ஜெய்சா குராக் நஹி, குஷியை போல ஒரு சாப்பாடு வேற எதுவுமே கிடையாது. தன் நஹி ஹோகா தோ உன்கோ கடி கடி பூக் லக்தி ரஹேகி. धनवान राजाओं को जैसा पेट भरा रखता है, बड़ी रॉयल चलन होती है, बातचीत भी फर्स्ट क्लास है. பாபா சொல்றாங்க, யார்கிட்ட வந்து நிறைவு இல்லை, செல்வம் இல்லை, அவங்களுக்கு தான் அடிக்கடி பசிச்சுட்டே இருக்குமா. பாபா சொல்றாங்க, குஷிங்கிற நிறைவு இருந்தது அப்படின்னா, நிறைஞ்சிருக்கிறேங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, மகிழ்ச்சியில் இருக்கும்போது பசியே இருக்காது, சாப்பாடே தேவையில்லை. ஆனால் யார் என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, செல்வம் இல்லைன்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அடிக்கடி பசிக்குமா. பாபா சொல்ற, செல்வந்த ராஜாக்கள் பாருங்க, எப்பொழுதுமே நிறைஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு பசியே இருக்காது. ரொம்ப ராயலான நடத்தைகள் இருக்கணும். நம்ம பேச்சு பழக்க வழக்கங்கள் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ், முதல் தரமான பேச்சுவார்த்தைகள் பழக்க வழக்கங்களாக இருக்கணும். தும் சமஸ்தே ஹோ ஹம் கியா பன் ரஹே ஹோ, வஹா கான் பான் ஆதி படி ராயல்டி சே ஹோத்தா ஹே. நீங்க புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, நாம என்னவாக ஆகி கொண்டிருக்கின்றோம். அங்கே உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப ராயலாக இருக்கும். பே டைம் கபி காத்தே நஹி, படா ராயல்டி சே சாந்தி சே காத்தே ஹே. பாபா சொல்றாங்க, சத்தியுகத்துல தேவத ஆத்மாக்கள் வேண்டாத நேரம், தேவையில்லாத நேரத்துலலாம் சாப்பிட்டுட்டேலாம் இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ராயல்ட்டியாக சாந்தியா அமைதியா சாப்பிடுவாங்க. துமே சப் குண் சீக்னே சாஹி. பாபா சொல்றாங்க, நீங்க இப்ப அந்த அனைத்து குணங்களையும், தேவதைகளினுடைய அனைத்து குணங்கள், அவங்க பேசுற முறைகள், சாப்பிடக்கூடிய முறைகள் எல்லாத்தையும், உணவு பழக்க வழக்கங்கள் அனைத்து குணங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். निराकार की महिमा, देवताओं की महिमा और अपनी महिमा, तीनों की जांच करो. अब तुम बाबा के गुण वाले बन रहे हो, फिर बनेंगे देवी गुण वाले होंगे. பாபா சொல்றாங்க, நிராகாரமான பாபாவுடைய புகழ், தேவதா ஆத்மாக்களினுடைய புகழ் மற்றும் தன்னுடைய புகழ், இந்த 3 புகழ அளவுக்கு நான் என்னுடைய நிலை உயர்ந்துருச்சா என்று 3 விஷயங்களையும் வைத்து தன்னைத்தானே செக் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க பாபாவுடைய குணம் நிறைஞ்சவங்களாக ஆகிட்டு இருக்கீங்க, அதாவது ஈஸ்வரிய குணம் உடையவராக ஆகிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன ஆகுவோம்? தெய்வீக குணங்கள் உடையவராக ஆகிவிடுவோம். ஆனா அந்த அனைத்து குணங்களையும் இப்பொழுதிருந்தே கடைபிடிக்க வேண்டும். अब तुम देवी गुण धारण कर रहे हो, गाते हैं शांति का सागर, प्रेम का सागर, जैसा बाबू बूझा जाते हैं वैसा तुम भी बूझे जाते हो. பாபா तुमको நமஸ்தே करते हैं. பாபா வந்து சொல்றாங்க, நீங்க தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும். பாபாவுக்கு நம்ம புகழ் பாடுறோம் இல்லையா, பாபா நீங்க சாந்தி கடல், அன்பு கடல், அமைதி கடல், சுக கடல்னு, அதே போல தந்தை எப்படி பூஜ்யக்குரியவரா இருக்கிறாரோ அதே போல குழந்தைகள் கூட பூஜ்யக்குரியவராக ஆகணும். பாபா குழந்தைகளுக்கு நமஸ்காரம் பண்றார். तुम्हारी तो पूजा भी डबल होती है, ये सब बातें बाबा ही समझाते हैं. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு பூஜைகள் கூட பாருங்க, 2 விதமான பூஜை. இந்த எல்லா விஷயங்களையும் பாபா வந்து தான் நமக்கு புரிய வைக்கின்றார். तुम्हारी महिमा भी समझाते हैं कि पुरुषार्थ कर ऐसा बनो, दिल से पूछना चाहिए कि हम ऐसे बने हैं. பாபா சொல்றாங்க, நீங்க உங்களுடைய புகழை கூட பாருங்க. புகழை தனக்குத்தானே புரிய வைங்க. நீங்க முயற்சி செய்து அந்த மாதிரி ஆகணும். நான் இந்த குணங்கள் நிறைந்த ஆத்மாவாதான் இருந்தேன், இந்த மாதிரி மீண்டும் ஆகணும் என்று தனக்குத்தானே முயற்சி செய்யுங்க.
உள்ளத்துல கேட்டு பாருங்க, நான் அப்படிலாம் ஆகிட்டனா, சிவபாபாக்கு சமான் ஆகிட்டனா, தேவதைகளுடைய குணங்களை கடைபிடிச்சிட்டு இருக்கிறேனா, இல்லை என்னுடைய ஆத்மாவினுடைய புகழ் அந்த புகழுக்குரிய ஆத்மாவாக அந்த குணங்களினுடைய ஸ்வரூபமாக ஆகிட்டனா என்று தனக்கு தானே கேட்டு பாருங்க. जैसे हम अशरीरी आए हैं वैसे अशरीरी होकर जाना है. शास्त्रों में भी है लाठी भी छोड़ो, परंतु इसमें लाठी की बात नहीं. பாபா சொல்றாங்க, நாம எப்படி அஷரீரி ஆகிட்டு தான் வந்தோம், மேலேருந்து வரும்போதே அஷரீரியாகத்தான் வந்தோம், திரும்ப அஷரீரி ஆகிதான் போகணும். சரீரமற்றவராக வந்தோம், ஆத்மாவாக வந்தோம், மீண்டும் ஆத்மாவாக தான் போக முடியும். சாஸ்திரங்கள்ல கூட சொல்லியிருக்கிறாங்க, தன்னுடைய கைத்தடியை கூட நீங்க கொண்டுட்டு போக முடியாது, அதனால அந்த கைத்தடியை கூட விட்டுடுங்கன்னு சொல்லுவாங்களாம். ஆனா இங்கே கைத்தடிக்கான விஷயம் கிடையாது, சரீரத்தை விடுவதற்கான விஷயம். அதாவது நமக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஆதாரங்களும் கிடையாது, மற்ற எல்லா விஷயங்களுமே பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். யஹா சிர்ஃப் பாப் கோ யாது கர்னா பாபா பிகர் துஸ்ரா நா கோயி. இங்கே நாம பாபாவை மட்டும் நினைவு பண்ணும், பாபா இல்லாம வேற யாருமே கிடையாது, பாபாவை தவிர வேற யாருமே கிடையாது. இங்கே நாம பாபாவை மட்டும் நினைவு பண்ணோம், பாபாவை தவிர வேற யாருமே கிடையாது. तुम बच्चों को ज्ञान मिला है, तुम जानते हो मनुष्य कितना गुरुओं की जंजीरों में फंसे हुए हैं, अनेक प्रकार के गुरु हैं. अब तुम्हें न गुरु चाहिए न कुछ पढ़ना ही है. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு இப்ப ஞானம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கே தெரியும் மனிதர்கள் பாருங்க எத்தனை குருமார்களுடைய சங்கிலிகள்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க, நிறைய விதமான குருமார்கள் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு குருக்களும் வேண்டாம், எந்த விதமான விஷயங்களையும் நாம படிக்கணும்னு கிடையாது. பாபானே ஏக் ஹி மந்திர தே தியா ஹை மாமே ஹும் யாது கரோ. பாபா ஒரே மந்திரத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டார், மனதால் என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க போதும். வர்சைக்கோ யாது கரோ தேவி குண் தாரன் கரோ. பாபாட்டந்து கிடைக்கக்கூடிய ஆஸ்தியை நினைவு பண்ணுங்க மற்றும் தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள். गृहस्थ व्यवहार में रखते पवित्र बनना है, यहाँ आते हो रिफ्रेश होने के लिए, यहाँ समझेंगे हम बाबा के सम्मुख बैठे हैं. பாபா சொல்றாங்க, குடும்பத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக ஆக வேண்டும். நம்ம பாபா சந்திக்க போறோம், பாபா வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா நம்மை புத்துணர்ச்சி அடைய வைத்துக் கொள்வதற்காக வர்றோம். இப்ப நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம், மதுபன் போறோம்னா பாபா நம் முன்னால் இருக்கின்றார். वहाँ समझेंगे कि बाबा मधुबन में बैठे हैं, जैसे हमारी आत्मा तख्त पर बैठी है वैसे बाबा भी इस तख्त पर बैठे हैं. நம்ம மதுபன் போனோன்னா என்ன நினைக்கிறோம், பாபா என் எதிரில் வர்றாரு, என் முன்னால் வர்றார், நான் பாபா முன்னாடி இருக்கேன்னு புரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கோம், பாபா மதுபனுக்கு வராரு அப்படிங்கிறதா புரிஞ்சுக்கோம். அப்படி நாம ஆத்மாக்கள் கூட நம்முடைய சரீரம் என்ற இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றது. அதே போன்றுதான் பாபாவும் கூட அந்த சரீரம் பிரம்மாவுடைய சரீரம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். बाबा कोई गीता शास्त्र आदि हाथ में नहीं लेते, ऐसे भी नहीं इसे कोई गंट किया हुआ है, वो तो सन्यासी आदि गंट करते हैं, ये तो ज्ञान का सागर है. பாபா எந்த ஒரு கீதையோ சாஸ்திரங்களோ எதையுமே கையில வச்சுட்டு நமக்கு ஞானம் சொல்லலை, ஏன்னா அவரே ஸ்வயம் ஞான கடல். மற்றபடி எதையாவது மனப்பாடம் பண்ணிட்டு பாபா சொல்லிட்டு இருக்கார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள். சன்னியாசிகள் தான் ஏதாவது சாஸ்திரங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு சொல்லுவாங்க. நமக்கு சிவ பாபா ஞான கடல் கிடைத்திருக்கின்றார். பிரம்மா துவாரா சப் ராஸ் சம்ஜாத்தே ஹே. ஞான கடல் பாபா பிரம்மா மூலமாக அனைத்து ரகசியங்களையும் நமக்கு புரிய வைக்கிறார். शिव बाबा कभी कोई स्कूल में सत्संग में गया है क्या? बाबा तो सब कुछ जानते ही हैं. कोई कहे भला साइंस जानते हैं. பாபா कहते साइंस से हमको क्या करना है? शिव बाबा ஏதாவது ஸ்கூலுக்கோ இல்லை சத்சங்கமோ போயிருக்காரா என்ன? பாபா அனைத்தையும் தெரிந்தவர் தான். சிலர் சொல்றாங்களாம், பகவான்ஸ்க்கு அறிவியல் கூட தெரியுமோ அப்படின்னு நினைக்கிறாங்களாம். பாபா சொல்றாரு, அறிவியல்லாம் தெரிந்து நான் என்ன பண்றது? என்னை கூப்பிட்டதே நீங்க எதுக்காக கூப்பிட்டீங்க? பதியத்தர்களை பாவனமாக ஆக்குவதற்காக வாங்கன்னு தான் கூப்பிட்டீங்க, பதியத்த பாவனைன்னு கூப்பிட்டீங்க. அப்ப இதுல அறிவியலுக்குன்னு என்ன வேலை இருக்கு, நான் படிச்சுக்கணும். कहेंगे शिव बाबा फलाना शास्त्र पढ़े हैं, अरे उनके लिए तो कहा जाता है ज्ञान का सागर.
சிவ பாபா இந்த சாஸ்திரங்களாம் படிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லுவோமா என்ன? கிடையாது. ஏன்னா அவரே யாரு? ஞான கடலாக இருக்கின்றார். மற்ற எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்கள். विष्णु के हाथ में संग चक्र आदि दे दिया है, अर्थ का कुछ भी पता नहीं। वास्तव में अलंकार ब्रह्मा को और ब्राह्मणों को देना चाहिए. விஷ்ணுனுடைய 2 கைகள்லையும் சங்கு சக்கரம் 4 புஜங்கள் காட்டியிருக்கிறாங்க, 4 அலங்காரங்கள் காட்டியிருக்கிறாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பாபா சொல்றார், உண்மையிலேயே அந்த அலங்காரங்கள் அனைத்துமே பிரம்மாவுக்கு கொடுக்கணும், பிராமணர்களுக்கு கொடுக்கணும். ஆனா சூக்ஷ்மோதனத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு சரீரம் என்பதே கிடையாது, அதாவது ஸ்தூலமான உடல் கிடையாது. ब्रह्मा का साक्षात्कार भी घर बैठे बहुतों का होता है, श्री कृष्ण का भी होता है. इसका अर्थ है इस ब्रह्मा के पास जाओ तो श्री कृष्ण जैसा बन जाएंगे, वह श्री कृष्ण की गोद में आ जाएंगे. அதே போல சிலருக்கு வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதே பிரம்மாவனுடைய காட்சி கிடைக்கிறது. நிறைய பேருக்கு பிரம்மாவனுடைய காட்சி, ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க இந்த பிரம்மா கிட்ட போங்க, ஸ்ரீ கிருஷ்ணர் போல ஆகிடுவீங்க, ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுடைய குழந்தையாக ஜென்மா எடுப்பாரு. இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு காட்சிகள் கிடைச்சது. ஏஹே எய்ம் ஆப்ஜெக்ட். நீங்க இவரை போல ஆகணும் என்ற லட்சியத்தையும் நோக்கத்தையும் சொல்வதற்காக கூட காட்சிகள் கிடைச்சிருக்கிறது. சாம்பிள் தோ ஏகா பத்தாயீங்கன்னா उनको मॉडल कहा करते हैं. तुम जानते हो बाबा आया है सत्यनारायण की कथा सुनाने, नर से नारायण बनाने. பாபா சொல்றாங்க, சாம்பிளுக்கு ஒருத்தரை தானே காட்ட முடியும் இல்லையா? லக்ஷ்மி நாராயணர் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர்னு ஒருத்தரை தான் எடுத்துக்காட்டா காட்ட முடியும். இந்த லக்ஷ்மி நாராயணன் கிருஷ்ணரை மாடல்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாபா வந்திருக்கிறார் சத்யநாராயணுடைய கதை சொல்றதுக்காக, நரல் நாராயணன் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். இப்போ முதல்ல நாம என்ன ஆகணும்? பிரின்ஸ் ஆகணும். शास्त्रों में दिखाया है श्री कृष्ण ने माखन खाया, वास्तव में ये है विश्व की बादशाही का गोला है. बाकी चंद्रमा आदि कैसे मुख में दिखाएंगे? कहते 2 बिल्ली आपस में लड़े, बीच में जो सृष्टि का मालिक बना उनको माखन दिखा दिया. பாபா சொல்றாங்க, சாஸ்திரங்கள் என்ன காட்டியிருக்காங்க? ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சாப்பிட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே வெண்ணெய் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஸ்வத்தினுடைய ராஜ்ய உருண்டை, முழு உலகமும் அவருக்கு கிடைச்சது. மற்றபடி கிருஷ்ணருடைய வாயில சந்திரன் இதெல்லாம் எப்படி காட்ட முடியும்? பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, 2 பூனை நடுவுல வெண்ணெயை வச்சு சண்டை போட்டுட்டே இருந்தது. ஆனா நடுவுல அமைதியா ஒரு குரங்கு எடுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் பாபா சொல்றாங்க, இன்னைக்கு நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க விஸ்வராஜ்யம் வேணுங்கிறதுக்காக. ஆனா ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அந்த உலக உருண்டை என்ற ராஜ்யத்தை எடுத்துக்கிறாரு. சோ தன்னைத்தானே நீங்க பாருங்க, நான் அப்படி ஆகிட்டனா இல்லையா? ஏ படாய்கி ராஜாய்க்கு பத் கேளியே பிரஜா பாடசாலா தோடி கைங்க. இந்த படிப்பே ராஜ்ய பதவி அடைவதற்கான ராஜயோகம். பிரஜைகளினுடைய பாடசாலை, பிரஜா யோகத்திற்கான பாடசாலை நம்ம சொல்றோமா? கிடையாது. நரல் நாராயணன் ஆகுவதற்கான பாடசாலை, गॉडली यूनिवर्सिटी भगवान पढ़ाते हैं. बाबा ने कहा लिखो ईश्वरीय विश्वविद्यालय, ब्रैकेट में लिखो यूनिवर्सिटी, परंतु लिखना भूल जाते हैं. भगवान கற்றுக் கொடுக்கிறார், இது காட்லி யூனிவர்சிட்டி. நல்ல பாபா சொல்லியிருக்கிறார், ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா என்று எழுதணும், ப்ராக்கெட்ல யூனிவர்சிட்டின்னு எழுதணும். ஆனா அந்த யூனிவர்சிட்டி எழுதுறத மறந்து போயிடுறீங்க. பாபா சொல்ல, நீங்க எவ்வளவுதான் லிட்ரேச்சர் கொடுங்க, புக்ஸு படிங்க, அதை படிங்கன்னு எவ்வளோ கொடுத்தாலும் கூட புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இஸ்மே சம்முக் சம்ஜானா படுத்தாஹே. இந்த ஞானத்தை நேர்ல எதிரில் உட்காந்து கேட்டு புரிஞ்சுக்கணும். மற்றபடி புஸ்தகங்கள் கொடுத்து படிச்சு பாருங்கன்னு சொல்றனால புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லைக்கு பார்ப்பட்ட பாபாட்டந்து எல்லைக்கு பார்ப்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. ஜன்ம ஜன்மாந்தர் தும் ஹத்துக்கா வர்ஷா லேத்தே ஆயே ஹோ, तुम बैच पर सर्विस कर सकते हो, पल कोई हंसी भी करे. பாபா சொல்றாங்க, எல்லைக்கு பார்ப்பட்ட பாபாட்டந்து எல்லைக்கு பார்ப்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. நம்ம எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி பல பிறவிகள் அடைஞ்சிட்டு வந்திருக்கிறோம். இங்கே நாம பேட்ச் வச்சு கூட இந்த ஞானத்தெல்லாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். பாபா சொல்ற, யாரு கேலி பண்ணாலும் பரவாயில்ல,
நீங்க ரெண்டு தந்தை பற்றிய விஷயத்தை தெளிவாக சொல்லுங்க. ऐसे बहुत अपने को बच्चों को समझाते हैं. சிலர் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறாங்க வீட்டுல போயிட்டு. बच्चे भी बाप को समझा लेते हैं. स्त्री पति को ले आती है. அதே போல குழந்தைகள் ஞானம் கேட்கறாங்கன்னா போய் அப்பாவுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறாங்க. மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஞானத்தை சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. कहाँ कर फिर झगड़ते हैं, जानते हो सब आत्माएं बच्चे हों, वर्षे के हकदार हों. சில இடங்கள்ல ஞானத்தை சொன்னா சண்டை சச்சரவுகளும் கூட ஏற்படுது. பாபா சொல்றாங்க, ஆனா உங்களுக்கு தெரியும் எல்லா ஆத்மாக்களுமே பாபாவுடைய குழந்தைகள், பாபாட்டந்து ஆஸ்தி அடைகிறதுக்கு அதிகாரம் உடையவங்க, உரிமையாளர்கள். அதனால நாம மற்றவங்களுக்கு என்ன பண்ணோம், அது குழந்தையாக இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு ஞானத்தை, ரெண்டு தந்தையினுடைய அறிமுகத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். லௌகீகத்துல கூட பாருங்க, பெண் குழந்தைகள் அப்படின்னா திருமணம் செய்து இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதை கன்னியா தானம் என்று சொல்லப்படுது. ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்களே தன்னுடைய மகளை, கன்னியாவை, அதனால கன்னியா தானம் சொல்லப்படுது. अभी तो वो काम नहीं करना है, वह सिर्फ स्वर्ग में कन्या दूसरे घर में जाती है परंतु पवित्र रखती है. பாபா சொல்ல, இப்பெல்லாம் அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. ஸ்வர்க்கத்துல கூட கன்னியா தானம் பண்ணுவாங்க. அதாவது இந்த கன்னியாவை மற்றொரு வீட்டுக்கு அனுப்புவாங்க மருமகளா. ஆனா அந்த கன்னியா தூய்மையாக இருப்பாங்க திருமணம் ஆனாலும் கூட. ஆனா இன்னைக்கு உலகம் தூய்மையற்ற உலகம். சத்தியுகம் அப்படின்னாலே சிவாலயம், தூய்மையான உலகம். तुम बच्चों पर अब बृहस्पति की दशा है, तुम स्वर्ग में तो जरूर जाएंगे, तो पक्का पक्का है. பாபா சொல்றாரு, குழந்தைகளாகி உங்க மேல இப்போ குரு திசை நடக்கிறது, நீங்க ஸ்வர்கா கண்டிப்பா போவீங்க, இது பக்கா பக்கா. பாபா உறுதிப்பட சொல்றார், நீங்க கண்டிப்பா ஸ்வர்கா போயிடுவீங்க. மற்றபடி உயர்ந்த பதவி அடையணும்னா அதற்கு நீங்க முயற்சி பண்ணணும். அதனால தன்னுடைய உள்ளத்துல கேளுங்க, நான் இவங்கள போல சேவா பண்றேனா என்று தன்னுடைய உள்ளத்துல கேட்டு பாருங்க. ऐसे नहीं टीचर चाहिए, टीचर चाहिए, टीचर तो तुम खुद बनो. अच्छा, பாபா சொல்றாங்க, எங்களை உருவாக்குறதுக்காக யாரா டீச்சர் வேணும்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்களே டீச்சராக ஆகுங்க, நல்லது. बच्चों को पुरुषार्थ करना है, बाकी बाबा किससे पैसा लेकर के क्या करेंगे. பாபா சொல்ற, குழந்தைகள் முயற்சி பண்ணும், மற்றபடி பாபா எல்லார்கிட்டையும் பைசாலாம் வாங்கி என்ன பண்ண போறாரு. நீங்களே போங்க, நீங்களே உங்ககிட்ட இருக்கக்கூடிய உடல் மனம் பொருள் மூலமா சேவா பண்ணுங்க. மியூசியம் தரங்க, பில்டிங் எல்லாமே என்னெல்லாம் இருக்கு, எல்லாமே அழியக்கூடியதான். ஆனாலும் கூட பாபா வியாபாரியாக இருக்கிறார். பாபா பேர்ல பாபா வந்ததுக்கு அப்புறம் பாபா எப்படி சேவா பண்ண சொல்றாரோ அந்த மாதிரி முறையில நம்முடைய உடல் மனம் பொருளை ஈடுபடுத்துறோம் அப்படின்னா அதற்கு பாபா கண்டிப்பாக ரிட்டர்ன் பல மடங்கு கொடுத்துருவாரு. துக்கு கி ஜஞ்சிரோं से छुड़ाए सब सुख देने वाला है. துக்கத்தினுடைய பலவிதமான சங்கிலிகளிலிருந்து விடுபட வைத்து சுகத்தை கொடுக்கக்கூடியவர் பாபா. अब बाबा कहते हैं, बहुत कई दौड़ी रही, तुम देखते रहेंगे, बहुत हंगामे होंगे. பாபா சொல்றாங்க, நிறைய நாட்கள் கடந்து விட்டது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, நீங்களே பார்க்கலாம், நிறைய குழப்பங்கள் ஏற்படும். अच्छा, நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. தாரணா கேலியே முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். முதல் பாயிண்ட், ट्रस्टी और अनासक्त बनकर रहो, कोई भी फालतू खर्च मत करो. ட்ரஸ்டியாக மற்றும் பற்றற்றவராக ஆகியிருங்கள், எந்த ஒரு வீணான செலவையும் செய்யக்கூடாது. स्वयं को देवताओं जैसा पवित्र बनाने की पुरुषार्थ करते रहो. தன்னைத்தானே தேவதையை போன்று தூய்மையாக ஆக்குவதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள். செகண்ட் பாயிண்ட், एक प्यारे ते प्यारी चीज बाप को याद करो, जितना हो सके कलयुगी बंधन को हल्का करते जाओ, बढ़ाओ मत. பாபா சொல்றாங்க, அன்பிலும் அன்பான ஒருத்தரை பாபாவை நினைவு செய்யுங்க, எவ்வளோ முடியும் கலியுக பந்தனங்களை லேசாகி கொண்டே இருங்கள், கலியுக பந்தனங்களை
குறைச்சிக்கங்க, பந்தனங்களை அதிகப்படுத்த கூடாது. சத்தியுக தெய்வீக சம்பந்தத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியில் இருங்கள். वरदान, पुराने स्वभाव संस्कार के बोझ को समाप्त कर डबल लाइट रहने वाले फरिश्ता भव. வரதானம், பழைய சுபாவ சமஸ்காரங்களினுடைய சுமைகளை அழித்துவிட்டு டபுள் லைட்டாக இருக்கக்கூடிய फरिश्ता ஆகுங்கள். जब बाबा के बन गए तो सारा बोझ बाप को दे दो. पुराना स्वभाव संस्कार का थोड़ा बोझ भी नहीं रहा हुआ होगा तो ऊपर से नीचे ले आएगा. பழைய சுபாவ சம்ஸ்காரங்களினுடைய சுமைகள் கொஞ்சம் இருந்தா கூட மேலந்து கீழே இழுத்துடும். பறக்கும் கலையினுடைய அனுபவங்களை செய்ய விடாது. इसलिए பாபா कहते हैं सब दे दो. ஆகையினாலதான் பாபா சொல்றார், அனைத்தையும், பழைய விஷயங்கள், அனைத்து சுமைகள் எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துருங்க. சுமையோட இருந்தா மேல போக முடியாது. ஏ ராவன் की प्रॉपर्टी अपने पास रखेंगे तो दुख ही पाएंगे. இது ராவணனுடைய சொத்து, தன்கிட்டே வச்சுட்டு இருக்கீங்கன்னா துக்கத்தை தான் அடைவீங்க. फरिश्ता अर्थात जरा भी रावण की प्रॉपर्टी ना हो. फरिश्ता என்றாலே துளி கூட ராவணனுடைய சொத்து என்பதே கிடையாது. அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் பசம் செய்யுங்க, எரிச்சிடுங்க. அப்பதான் டபுள் லைட் फरिश्ता என்று கூறலாம். स्लोगन, निर्भय और हर्षित मुख हो तो बेहद के खेल को देखो तो हलचल में नहीं आएंगे. பயமற்றவராகவும் மலர்ந்த முகத்துடனும் எல்லைக்கப்பாற்பட்ட விளையாட்டை பாருங்கள், அப்போது குழப்பத்தில் வரமாட்டீர்கள். अव्यक्त साइलेंस द्वारा डबल लाइट फरिश्ता स्थिति का अनुभव करो. இந்த அவ்யக்த மாதத்துல அவ்யக்த அமைதியினுடைய அனுபவத்தை செய்வதற்கான இன்னைக்கு பயிற்சி, அவ்யக்த அமைதியின் மூலமாக डबल लाइट फरिश्ता स्थितिயை அனுபவம் செய்யுங்கள். जैसे ब्रह्मा बाबा को चलता फिरता फरिश्ता देहबान रहित अनुभव किया. எவ்வாறு பிரம்மா பாபாவை நடந்தாலும் எங்க சென்றாலும் ஃபரிஸ்தாவாக தான் பார்த்தோம். தேக உணர்வுகள் அற்றவராக பாபாவை அனுபவம் செய்திருக்கிறோம். இப்போ கர்மா செய்தாலும், பேசினாலும், டைரக்ஷன் கொடுத்தாலும், ஊக்கம் உற்சாகத்தை அதிகப்படுத்தினாலும் கூட பாபா தேகத்திலிருந்து விடுபட்டு தான் இருந்தாரு. सूक्ष्म प्रकाश रूप की अनुभव कराई, ऐसे ஃபாலோ ஃபாதர். சூக்ஷ்மமான ஒளி ரூபத்தினுடைய அனுபவத்தை தான் பாபா ஏற்படுத்தினாரு. அப்படி பாபாவை நீங்கள் பின்பற்றுங்கள். சதா தேக பான்சே ஞாரா ரஹோ. சதா தேக உணர்விலிருந்து விடுபட்டவராக இருங்க. हरे को न्यारा रूप दिखाई दे, इसको कहा जाता है देह में रखते फरिश्ता स्थिति. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விடுபட்ட அனுபவங்கள் தான் ஏற்படணும். இதைத்தான் சொல்லப்படுது தேகத்தில் இருந்து கொண்டே ஃபரிஸ்தா நிலை என்று சொல்லப்படுகிறது. இப்போ எப்படி பாபா பிரம்மா பாபா அனைத்து காரியங்களையும் சரீரத்தின் மூலமா செய்தாலும் கூட அந்த தேக உணர்வுகளிலிருந்து விடுபட்டு இருந்து ஃபரிஸ்தாவாக இருந்தார். அதை நாம அனுபவம் செய்யணும் நம்முடைய முயற்சிகள்ல, பயிற்சிகள்ல. ஓம் சாந்தி. पवित्र अन्वय नांगल
அமைதியை நம்ம கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாது. ஆனால் நாம் அமைதியாக இருந்தோன்னா அமைதியான சூழ்நிலையை உருவாக்க முடியும். You cannot impose peace through force, but you can be peaceful and create peaceful environment.